அனைவருக்கும் வணக்கம். ஓம் நமச்சிவாயா. ஒரு 25 வாலிபனுக்கு திருமணம் எப்போ நடக்கணும் அவங்க தந்தை கேட்டார். ஜாதகம் வந்துகிட்டு இருக்குதுங்க. மேச லக்னம், லக்னத்திலே குரு, சனி, சந்திரன். சனி நீச்சம், 4ஆம் இடத்துல ராகு, 5ஆம் இடத்துல சுக்கிரன், 6ஆம் இடத்துல சூரியன், புதன் உச்சம், 8ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி, 10ஆம் இடத்துல கேது. இதுதான் ஜாதக அமைப்பு. மேச ராசி, மேச லக்னம். ஒரு ஜாதகத்தில் திருமணம் இப்போ பையனாக இருக்கார், 25 வயசு தான் ஆகுது. ஆண்களுக்கு பொதுவாக 27 வயசுல தான் ஸ்டார்டிங்கே. இவருக்கு 25 வயசுல கல்யாணம் பண்ணணும்னா 2ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், 5ஆம் இடம் இந்த மாதிரி திருமணத்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய இடங்கள்லாம் வலுத்திருக்கணும். தசாபுத்திகளும் ஒத்துழைக்கணும். இவருக்கு பார்த்தீங்கன்னா நீச்ச சனி, ராசி லக்னம் ரெண்டுத்துக்குமே தனித்தனியாக பார்ப்போம். ராசிக்கு 2, 5, 7, 8 பார்ப்போம். அதே மாதிரி லக்னத்துக்கும் பார்ப்போம். இவருக்கு ராசி லக்னம் 2 ஒன்றானதுனால 7ஆம் இடத்துல நீச்ச சனி பார்வை, 8ஆம் இடத்துல செவ்வாய் ஆட்சி. இந்த மாதிரி ஒரு நிலைமையில செவ்வாய் தசை வேற நடந்துட்டு இருக்கு. அவர் லக்னாதிபதியாவெல்லாம் செயல்பட மாட்டார், அட்டமாதிபதியாக தான் செயல்படுவார். நேராக 2ஆம் வீட்டோட தொடர்பில் இருக்காரு. அப்படிங்கச்சில குடும்ப வாழ்க்கை அந்த அளவுக்கு நல்லா இருக்காதுங்க. இந்த சின்ன வயசுல இவருக்கெல்லாம் கல்யாணம் பண்ணக்கூடாது, கொஞ்சம் லேட்டாக தான் பண்ணணும். செவ்வாய் தசை முடியணும். ராகு திசையில குரு புத்தி. அந்த குரு தான் இவங்களுக்கு 12ஆம் அதிபதியாக தாம்பத்திய சுகத்தை கொடுக்கக்கூடியவர். 7ஆம் வீட்டோட தொடர்பில் இருக்கிறதுனால ராகு திசை குரு புத்தியில் தாங்க கண்டிப்பாக கல்யாணம் முடியும். அது வரைக்கும் கொஞ்சம் தாமதமாக முடிக்கிறது தான் நல்லது. நான் சொன்ன இந்த காலகட்டத்தில் இவருக்கு மேச ராசியில் பிறந்ததுனால ஜென்ம சனியும் முழுசாக விலகி இருக்குங்க. நல்ல நிலைமையில கல்யாணம்லாம் முடியும். கல்யாணத்துக்கு அப்புறம் வாழ்க்கைலாம் நல்லா தான் இருக்கும். ஏன்னா 7ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய களத்திர காரகனான சுக்கிரன். பொதுவாக சுக்கிரனையும் திருமணத்துக்கு பார்ப்போம். இவருக்கு 7ஆம் அதிபதியே சுக்கிரனா இருக்கிறதுனால அந்த சுக்கிரனையும் 7ஆம் வீட்டையும் குரு தொடர்பில் இருக்கிறதுனால திருமணத்துக்கு அப்புறம் தான் நல்ல வாழ்க்கை அமையும். தாமத திருமணம் ஒன்று தான் குறை. தாமத திருமணம் பண்ணிங்கன்னா நல்ல வாழ்க்கையில் இவருக்கு அமையும் அப்படின்னு சொன்னேன். 11ஆம் இடத்தோட சுக்கிரன் தொடர்பில் இருக்கார். அதையும் நம்ம கால்குலேட் பண்ணிக்கிடணும். ஏன்னா 11ஆம் இடம் மறு திருமண வாய்ப்புகளை குறிக்கிற இடம் இல்லை. தொழில் அமைப்புகள் பார்த்தீங்கன்னா இவருக்கு என்ன நல்லா இருக்குது. இவரோட ஜாதகத்தில் சனி தேய்பிரை சதுர்த்தின்னு சொல்லக்கூடிய ஒளிபுரந்திய சந்திரனோட இணைவுலையும் குருவோட இணைவுலையும் இருக்காரு. அதே நேரத்தில் புதன் உச்சனாகி சந்திர அதியோகத்தில் ஒளிபுரந்திய சந்திர அதியோகத்தில் இருக்காரு. புதனும் சனி தான் வலுத்திருக்கு. புதன் சனி வலுத்த காரணத்தினால இசிஇ அப்படின்னு சொல்லக்கூடிய எலக்ட்ரானிக் கம்யூனிகேஷன் இன்ஜினியர் அந்த துறையில் ஒரு வேலை பார்க்காரு. அந்த துறைங்கச்சில் அந்த சர்க்கியூட்டு, ஹார்ட்வேர், சாஃப்ட்வேர் ரெண்டு மிஸ் ஆகி வர்றது. வெறும் சாஃப்ட்வேர் மட்டும் கம்ப்யூட்டர் துறையில் வர்ற மாதிரி இருந்தால் புதன் மட்டுமே போதும். ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர் ரெண்டு கனெக்ஷனும் வர்றதுனால அந்த இடத்துல சனியோட தயவு நம்மளுக்கு தேவை. சனி தான் 10ஆம் ராசி லக்னம் 2க்கும் 10ஆம் வீட்டோட சனியும் தொடர்பில் இருக்கிறதுனால இந்த இசிஇ இந்த துறையில் அவர் வேலை பார்க்குறாரு. இந்த வேலையில் அவர் நல்லா சம்பாதிக்கவே முடியும். செவ்வாய் திசை விலகினதுக்கு அப்புறம் கடக ராகுவா வேற எந்த பாவத்துவமும் இல்லாமல் வர்ற அந்த ராகு திசை நல்லா இருக்கும். வெளிநாடு, வெளிமாநிலம் இந்த மாதிரி தூர இடங்களுக்கு நகர்த்தி வாழ்க்கையை நல்லபடியாக அமைச்சு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல ஜாதகம் தான். லேட் மேரேஜ் பண்ணுங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சேன். இதே மாதிரி இன்னொரு நாள் ஒரு நல்ல ஜாதகத்தோட நான் மீட் பண்றேங்க. ஓம் நமச்சிவாயா.